இது வரைக்கும் உலகத்திலே தேர்தல் முடிஞ்சு நடக்காத பெரிய பெரிய அதிசயம்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. படிச்சு சொன்னாங்க எஸ்ஐஆர் திருத்தம் பண்ணுங்க, உங்களோட ஓட்டர் ஐடி எடுத்து போய் உங்க பேர் இருக்கான்னு செக் பண்ணுங்க, ஆன்லைன்ல செக் பண்ணுங்க அப்படின்னு படிச்சு சொன்னா அப்பெல்லாம் கேட்காம அங்க போய் கூட்டத்துல போய் வெயிட் பண்ணிட்டு இருந்த தற்கொலைகள்லாம் இப்ப வந்து என் ஓட்ட காணோம், என் ஓட்ட யாரோ போட்டாங்க, இது திமுகவோட சதி அது இதுன்றாங்க. என்னடே 75 வருஷமா இருக்கிற ஒரு கட்சி, எத்தனை தேர்தலை பார்த்த ஒரு கட்சி, ஒரு தேர்தலை கூட உருப்படியா பார்க்காத உங்க ஓட்ட திருடிதான் ஆட்சி அமைக்கணுமா? ஒரு கனவு இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய காமெடி என்னன்னா, இன்னொரு பக்கம் வாவ் 80% வாக்குப்பதிவு நடந்திருக்கு, அது பயங்கரமா ஒரு அலைய புரட்டி போட போகுதுன்னு சொல்லி பெரிய பெரிய வல்லுநர்களாக நினைச்சுக்கிட்டவங்களே பேசிக்கிறாங்க. இந்த 25% எப்பவுமே 60ல இருந்து 70 தான் வாக்குப்பதிவு வரும், இப்ப 85ல இருந்து 90 வரைக்கும் வந்திருக்கு, இது எல்லாமே விஜய்க்கான ஓட்டு தான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த பெர்சன்டேஜ்ல கொஞ்சம் மக்கர் தான். அதாவது இந்த எஸ்ஐஆர் திருத்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே இறந்து போனவங்க ஓட்டெல்லாம் கம்மியாயிருக்கும், சரியா? அது போக ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாமே இப்ப நீங்க இந்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 20 லட்சம் பேரு புது ஓட்டர்களா வரத்தான் செய்வாங்க. எத்தனை பேரு வருஷம் 12th முடிக்கிறாங்க? சோ அது எல்லாமே 18 வயசுக்கு மேல ஆனவங்க தானே வருவாங்க. சோ 5 வருஷத்துல ஒரு 20 லட்சம் பேராவது ஓட்டர் ஐடிக்கு வந்திருக்க மாட்டாங்களா? அந்த இன்க்ரீஸையும் இந்த எஸ்ஐஆர்ல இருந்து நீக்கப்பட்டவங்களோட டிக்ரீஸையும் பார்த்து இவங்க அந்த பெர்சன்டேஜ போக்கஸ் பண்றாங்க. அப்போ அந்த டைம்ல இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த டைம்ல ஒரு 500 பேர் இருக்காங்க, 500 பேர் தான் 100%, அதுல 60% ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ 100% 400 பேர் தான், அதுல 80%னா எவ்வளவு? சோ நீங்க இந்த கணக்கு இவங்களுக்கு எப்பயுமே இதேதான், பெர்சன்டேஜையும் நம்பரையும் கால்குலேட் பண்ணவே தெரியாது. சோ இந்த டேட்டா படியே ஒரு எலெக்ஷன்லயும் வர்ற இன்க்ரீஸ் தான் அதே 20 லட்சம் ஆவரேஜ் இன்க்ரீஸ் தான் நடந்திருக்கு. இதுல என்னமோ அப்படியே எல்லாரும் புது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்களா எல்லா ஓட்டும் அந்த 25% விஜய்க்கு தான் போற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. படிங்கடா படிங்கடா படிங்கடானா கேட்க மாட்டாங்க.